பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லா, வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா. வாருங்கள் குர்ஆனையும் தொழுகையும் புரிந்து கொள்வோம். எளிய வழியில் 3 நிமிட தொடர் பாடம் நம்பர் 9A. இதில் நாம் படிப்போம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். மேலும் பழக்கம் நம்பர் 10, அதாவது அனைத்து செயல்களிலும் நேர்வழியை கேட்பது. இப்பாட முடிவில் நாம் 33 வார்த்தைகள் படிப்போம். அவைகள் குர்ஆனில் ஏறத்தாழ 9700 முறைகள் வருகின்றன. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நேரான பாதையில் எங்களை வழி நடத்து. இஹ்தி வழிநடத்து, நா எங்களை. இஹ்தி ஹிதாயா அல்லது ஹுதாவிலிருந்து வந்தது. இதனுடைய பொருள் ஹிதாயா, அதாவது நேர்வழி. அஸ்ராத், அல் என்றால் ஹாஸ், குறிப்பிடப்பட்டது. அஸ்ராத் அதாவது அந்த பாதை. அல் முஸ்தகீம் நேரான. அஸ்ராத் அல் முஸ்தகீம் அதாவது நேரான பாதை. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதையில் எங்களை வழி நடத்து. நீங்கள் ஒரு பெரிய நகரத்தில் புதிய இடத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு துல்லியமான வரைபடம் தேவைப்படும். இந்த உலக வாழ்க்கையில் நாம் கடப்பது ஒரு நகர வாழ்வை விட மிக கடினமானதாகும். நமக்கு வரைபடம் தேவை. அதாவது ஒவ்வொரு எட்டிலும் வழிகாட்டுதல் வேண்டும். என்ன செய்வேன், எப்போது செய்வேன், எப்படி செய்வேன், பகலை எப்படி கழிப்பேன், யாரை வணங்குவேன், எப்படி வணங்குவேன், ஷைத்தானின் குழப்பத்திலிருந்து எவ்விதம் தப்புவேன், என்னுடைய சிந்தனைகளும் பேச்சுக்களும் எப்படி ஆகும், உறவுகள் மற்றும் விவகாரங்களை மேம்படுத்த எந்த வார்த்தைகளை பேசுவேன், குறிப்பா கோபத்தில் சண்டையிடும் போது எப்படி இருப்பேன், என் குடும்பம், நண்பர்கள், உறவுகள், பக்கத்து வீட்டார்களோடு எனது உரிமைகள், கடமைகள் என்ன. நாம் ஒவ்வொருவருக்கும் மரணம் உண்டு. நாம் எப்படி உலகில் வாழ்கிறோமோ அப்படியே மறுமையும் அமைந்துவிடும். இதனால் நாம் சொல்கிறோம் இஹ்தினா எங்களை வழி நடத்து. சரியான வழியில் தொழுவதற்கு இஹ்தினா எங்களை வழிநடத்து. தொழுகைக்கு பின்னுள்ள அனைத்து செயல்களிலும், உலக வாழ்க்கையில் எதை செய்தாலும், இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த வாரம், மேலும் இந்த நாள், இந்த தொழுகைக்கு பிறகு அனைத்திலும் அல்லாஹ் எனக்கு உன் வழிகாட்டுதல் வேண்டும். ஹிதாயா என்றால் கல்வி மற்றும் உதவி. அல்லாஹுவின் உதவி என்றால் அல்லாஹ் என் இதயத்தில் ஒன்றை போடுவான். அப்போது நான் எதை நினைத்தாலும் சொன்னாலும் அல்லது செய்தாலும் அது முற்றிலும் சரியானதாக அமையும். எனவே நாம் இஹ்தினா சொல்லும் போது கல்வியை மட்டும் கேட்பது அல்ல, மாறாக மிக முக்கியமான அல்லாஹுவின் உதவியையும் கேட்க வேண்டும். இது அனைத்தை விட உயர்ந்த நேர்வழியாகும். குர்ஆன் நேர்வழியின் கிதாபாகும். அனைத்து தொழுகையிலும் நாம் குர்ஆன் வசனங்களை படிக்கிறோம், கேட்கிறோம். இது உறுதியாக நாம் இஹ்தினா என்று கேட்கும் துஆவிற்கு அல்லாஹ்விடம் இருந்துள்ள பதிலாகும். நாம் குர்ஆனை புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லையானால் இஹ்தினா என்று சொல்வதில் உள தூய்மையாக இருக்கிறோமா? ஒவ்வொரு தொழுகையும் நமக்கு நினைவூட்டுகிறது குர்ஆனை புரிவது அவசியம் மட்டுமல்ல, அவசரமும் கூட என்று. ஹிதாயத்தை அதிகப்படுத்த நமக்கு சரியான மற்றும் உறுதியான ஈமான் வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செய்யுங்கள், நோன்பு திக்ர் குர்ஆன் படியுங்கள், அல்லாஹுவை வணங்குங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறு படியுங்கள், நல்ல மக்களுடன் சேர்ந்திருங்கள், மேலும் தூரமாக இருங்கள் ஷிர்க், பித்அத், கீழ்ப்படியாமை, நயவஞ்சகம், முகஸ்துதி, உலக ஈர்ப்புகள், தீய ஆசைகள், கஞ்சத்தனம், பொறாமை மற்றும் பலவற்றிலிருந்து. நீங்கள் குர்ஆனின் வசனங்களை படிக்கும் போதோ அல்லது கேட்கும் போதோ உங்களின் சிரமங்கள், பிரச்சனைக்குள்ள தீர்வை தெரிந்து கொள்ள முடியும். யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் சிறந்த அமல்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.